ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையும் திருவாய்மொழியும் பகுதி 15. பரமபாகவத மௌலி வரச சிவிபாகரசனக சனந்தனா திகீஷசுரகிம் புருஷ கனக கசிபு சுதநாரத ತುಂಬುರು ಪವನ ಸೂನು ಬಾಲಚಂದ್ರ ತರಕಗ ಸರೋಜ ಭವಭೂಸುರವರುಲು పరమ భావనులు కనురు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులు కాక ఎంతరో మహానుభావులు అంతరికి వందనము ఎంతరో మహానుభావులు. கிருஷ்ணானுபவத்துக்கு எந்த தோழியும் விட்டுட்டு போகக்கூடாது. 5 லட்சம் பெண்கள்லாம் 5 லட்சம் பெண்களில் ஒருத்தர் கூட குறையக்கூடாதுன்னு ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப விசேஷமாக கவனம் எடுத்து விட்டு போன 10 தோழிகளை ஒவ்வொருத்தராத்து வாசலாக போய் எழுப்புறா. 9 தோழிகளை எழுப்பியாச்சு. இப்போ 10வது தோழி ஆற்றுக்கிட்ட வரப்போகிறா. இவ ஆற்றுக்கிட்ட இவ வரும்பொழுதே கீழ்ப்பாசுரத்தில் என்ன சொன்னா? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய் அப்படின்னு அந்த 9வது தோழி எழுப்பினா இல்லையா? அந்த வரியை அப்படியே இந்த பாசுர வரியை இந்த 10வது தோழி படுத்துட்டு இருக்காளே அவள் காதில் வாங்கிட்டு உடனே மானசீகமாக கண்ணனை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாளா. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடுன்னு அதுக்கு நல்லா மெட்டு போட்டு பாட வேற ஆரம்பிச்சிட்டாளா. அவள் பாடுனவுடனே இவ பாடவே ஆரம்பிச்சிட்டாளாம். என்னடா இது திடீர்னு இவ ஆற்றுக்கிட்ட போகும்பொழுதே இவ்வளோ நல்லா பாடுற சத்தம் கேட்கறதேன்னா ஆண்டாளுக்கு ஒரே சந்தோஷமா. 9 பேரையும் பாடாப்பட்டு எழுப்பினோம். இவ ஏற்கனவே எழுந்து பாடின்னு இருக்கா வேற, அதனால ஒன்றும் கவலை இல்லை, கூப்பிட்ட உடனே வந்துடுவா அப்படின்னு நினச்சிட்டு கிட்ட போகிறாளாம். பாட்டு நின்று போயிடுத்தான். இந்த தோழி எப்படிப்பட்டவளாம்? 10வது தோழி. இந்த தோழியை மட்டும் எழுப்பிண்டா அடுத்தது நோன்புக்கு எல்லாரும் கிளம்பிட வேண்டியதான். இந்த தோழி எப்படிப்பட்டவளா? பாகவத சமிருத்தியை அடியார் குழாங்களோடு சேர்ந்து இருக்கிறத ரொம்ப விரும்புவாளாம், ரொம்ப பிரீத்தியாம் அதில். அதனால வாத்துக்கிட்ட போகும்போது பாட்டு நின்று போனோடனே பயந்து போயிட்டலாம். அடடா எவ்வளோ அழகா கிளி பேச்சு மாதிரி கேட்டுதே, ரொம்ப அழகாக இருந்ததே பாட்டு, ரொம்ப நல்லா பாடிந்தாலே திடீர்னு நிறுத்திட்டாளே அப்படின்னா அங்கே உள்ள மானச அனுபவம் நடந்துட்டு இருக்கான் கிருஷ்ணனோட. பங்கைய கண்ணானை சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வேகமாக பாடினவ அந்த மானச அனுபவம் ஆரம்பித்தோடனே அப்படியே நிறுத்திட்டாரு. அப்படியே அதுலேயே ஊன்றி போயிட்டாலாம். அடடா இவளை எழுப்புறது ரொம்ப சுலபம்னு நினச்சோமே, இவள் எழுந்திருக்கலையே, குரலே நின்று போயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாளாம். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லறையேன் மின் நங்கை மீர் போதர்கின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், பள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய். திருப்பாவையில் திருப்பாவை ஆகிறது இப்பாசிரமிரே அப்படின்னு பெரியவாள்லாம் அனுபவிப்பா. ஏன்னா பகவான்கிட்ட போய் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத சிற்றஞ்சிறுகாலையில் சொன்னாலாம் ஆண்டாள். பாகவதாள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றத இந்த எல்லையில் எங்கிலேயே பாசுரத்தில் சொல்கிறாளாம். அதனால் திருப்பாவையில் திருப்பாவை ஆகிறது இப்பாசுரம் அப்படின்னு பெரியவாள்லாம் அனுபவிப்பா. இதில் வெளிப்படையாகவே கேள்வி பதிலுமா அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம். முதல்ல கூப்பிட்றா, எல்லே ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், இளங்கிளியே என்ன கிளி பேச்சு மாதிரி இருந்ததேடிம்மா, இன்னுமா தூங்குற நீ அப்படின்னு இவா கேட்குறா. உள்ளேந்த பதில் சொல்கிறா, சிலுகுன்னு கூப்பிடாதீங்கோடி. ஏன்னா அவள் கிருஷ்ணானுபவம் மானசானுபவம் மனசுக்குள்ளே அனுபவிச்சுட்டு இருக்கா கிருஷ்ணனை. இந்த பேச்சு அவளுடைய அனுபவத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டா, உடனே சொல்லிட்டாலாம், சிலுகுன்னு கூப்பிடாதீங்கோடி, இதோ வரேன், அங்கை மீர் போதர்கின்றேன், குணப்பரிபூர்த்தி உடையவாளே இதோ வரேன் அப்படிங்கிறாளாம். வெளியில் இருக்கிறவ சொல்கிறாளாம், உன்னை எழுப்புறது ரொம்ப சுலபம்னு நினச்சோம், பாடிண்டே இருந்து ஏடிமா எழுந்து வந்துடுவேன்னு நினச்சோம், திடீர்னு நீ பாட்டுக்கு அனுபவிச்சுட்டுருக்கே கிருஷ்ணனை, தனியாக மானசீகமாக அனுபவிச்சுட்டுருக்கியே, இங்கே பெரிய பானையில் சோறு காத்துட்டு இருக்கும்போது ஸ்வயம்பாகமாக நீ தனியாக சாப்பாடு பண்ணி சாப்பிட்லாமா? உன்னுடைய கட்டுரைகள், உன்னுடைய பேச்சு சாமர்த்தியம் எல்லாம் எங்களுக்கு கட்டுக்கதைகள்லாம் நீ எவ்வளோ கெட்டிக்காரின்னு எங்களுக்கு நல்லா தெரியும்டிமா.
பண்டே உன் வாயறிதும் அப்படின்னு இவா சொன்ன உடனே வள்ளீர்கள் நீங்கள் அப்படின்னு உள்ளேருந்து அவள் திருப்பி பதில் சொல்ல வந்தாளாம். உடனே என்ன மனசுக்குள்ளே தோணித்தான், வைஷ்ணவ லட்சணம்னா என்ன? நம்ம செய்யாத தப்பையும் யாராவது நீ பண்ணினேன்னு சொன்னாலே இல்லை என்றாதே செய்கின்றதே ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் அப்படின்னு அந்த பாகவத லட்சணம் தெரிஞ்சவளா அந்த தோழி உள்ளே இருந்தவ. அதனால் என்ன பண்ணிட்டாலாம், வள்ளீர்கள் நீங்களே அப்படின்னு வேகமாக சொல்ல வந்தாலாம். சொல்லவும் சொல்லிட்டாலாம், அதை நானே தான் ஆயிடுக அப்படின்னாலாம். இல்லை இல்லை நான் தான், வள்ளீர்கள் நீங்கள் தான் இல்லைலாம் வாய்ச்சொல்லி வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டாலாம். அப்புறம் மனசு ரொம்ப வருத்தப்பட்டாலாம். இல்லை 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 நானே தான் ஆயிடுக அப்படின்னாலாம். உடனே பரதன் ஞாபகத்துக்கு வந்தானா. பரதாழ்வான் என்ன பண்ணானா, சத்ருக்னன் கேட்குறானா அந்த மந்திர இந்த தசரத சக்கரவர்த்திக்கு காரியம்லாம் ஆகும்போது உள்ளே போயிட்டு வராளா அந்த கூனி. கைகேயி வந்து நிறைய நகையெல்லாம் கொடுத்துருக்காளா அவளுக்கு. குரங்குக்கு அலங்காரம் பண்ண மாதிரி இருந்துதான். இப்போ சத்ருக்னனுக்கு ரொம்ப கோபமாக சத்ருக்ன ஆழ்வான் அப்படியே மந்திரையை பிடிச்சின்னு வந்து பரதாழ்வான் முன்னாடி நிறுத்தி, இவ தான் எல்லாத்துக்கும் காரணம், நம்ம ஆற்றுல நடந்த இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் இவ தான் அண்ணா, இவளை முதல்ல நான் அழிச்சே தீருவேன் அப்படின்னோடனே, மந்திர காரணம் இல்லைப்பா, வேறு யாருப்பா, யார் அண்ணா காரணம், யார் முத்தண்ணா காரணம்னு கேட்குறானா சத்ருக்ன ஆழ்வான். அதுக்கு பரதாழ்வான் சொல்கிறாளாம், மந்திரையும் காரணம் இல்லை, எங்கள் அம்மா கைகேயி அவளும் காரணம் இல்லை, அப்பா தசரதர் வாக்கு கொடுத்தா என்ன காப்பாற்றணுமா நீ திருப்பி கேட்பியே சத்ருக்னா, அதுக்கும் இப்போவே பதில் சொல்கிறேன், அப்பாவும் காரணம் இல்லை அண்ணாவும் காரணம் இல்லை, அண்ணா போகணுமான்னு அப்பா வனவாசம் போக சொன்னா அப்படின்னு கேட்குற பரன் எனக்கு தெரியறது சத்ருக்னா, அண்ணாவும் காரணம் இல்லை, என்னுடைய பாபம் தான் காரணம். இந்த பரதன் ஒருத்தர் பிறக்காமே இருந்திருந்தா இவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்காது இல்லையா. மத் பாபமேவ நிமித்தமா செய்து வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய, முத்தண்ணா வனவாசம் போகிறதுக்கு காரணம் என்னுடைய பாபம் தான்டா சத்ருக்னா, வேறு எதுவுமே காரணம் இல்லை அப்படின்னு சொன்னா இல்லையா. அதே மாதிரி இந்த தோழியும் பாகவத லட்சணம் பரிபூர்ணமாக பொருந்தியவள். என்னவோ வாய் தவறி சொல்லிட்டா வள்ளீர்கள் நீங்கள்னு. உடனே என்ன சொன்னா, நானே தான் ஆயிடுக அப்படின்னு. உடனே வெளியில் இருக்கிறவா மட்டும் என்ன குறைஞ்சவாளா, அவளுக்கும் பாகவத லட்சணம் பரிபூர்ணமாக இருக்கா. என்ன சொன்ன, அம்மா இளங்கிளியே தோழிங்கிறதுனால உன்னை பரிகாசமாக கூப்பிட்டோண்டிமா, ரொம்ப ஆச்சரியமாக பாடுறியே அப்படின்றதுனால எல்லேன்னு சொல்லுவோண்டிமா, இனிமேல் நீ வந்து தாமதப்படுத்தவே வேண்டாம், ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடையை, உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியுமா, அடியார் குழாம் ஈட்டம் கண்டிட கூடுதேல், ஈட்டம் கண்டிட காணுதேல், அதனை வந்து அடியார் குடாங்கள்லாம் கூடி இருந்ததை பார்க்கறது தான் உனக்கு ரொம்ப சந்தோஷம்னு எங்களுக்கு தெரியுமா, அதனால நீ இனிமேல் தாமதிக்காமல் உடனே வந்து கதவை தரணுன்னே உள்ளே இருக்கிறவ கேட்டாலாம், எல்லாரும் வந்துட்டாளான்னு கேட்டாலாம். எல்லாரும் வந்துட்டாளான்னு கேட்குறேடிமா, நீ ஒத்தி தான் பாக்கி, நீ வெளியில் வந்துட்டேன்னா நம்ம நோன்பு நோக்கிறதுக்கு போகலாமா, நீயே வந்து ஒவ்வொருத்தரையும் தொட்டு எண்ணி பார்த்துக்கோ, ஏன்னா பாகவதாலோட ஸ்பர்சம் பண்ணுறது உனக்கு பிடிக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தரையும் தொட்டு எண்ணி பார்த்துக்கொள், போந்தார் போந்து எண்ணிக்கொள். சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா, வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய். இந்த குவலையாப்பீடம்ன்ற ஒரு யானை இருக்கே, அதை அழிச்சவன், மாற்றானை மாற்றழிக்க வல்லானை, கம்சன்னு எனக்கு யார் நிகர்னு யாரெல்லாம் நினச்சிருந்தாலோ அவளெல்லாம் அழிச்சானே அப்படிப்பட்ட மாயன். மாயன்னா ஆச்சரிய செயல் செய்கிறவன் மட்டும் மாயன்னு அர்த்தம் இல்லையுமா. இவ்வளோ செயல்களை பராக்கிரமான சாலியாக இவ்வளோ காரியங்களை பண்ணினாலும் அதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து ரொம்ப சுலபண்டியவன், நம்மளுக்கு ரொம்ப உபகாரகன்னவன், நம்மளோட சரிசமமாக கலந்து பழகுவாண்டி, நம்மளுக்கு ரொம்ப சுலபன்றி. அப்படிப்பட்ட மாயனை பாடேலோ ரெம்பாவாய். நம்மளுக்கும் அவனுக்கும் அவன்கிட்ட போய் நம்ம சேர்றதுக்கு என்னென்ன பாபங்கள்லாம் விரோதியாக இருக்கோ எல்லாத்தையும் போக்கிடுவான். குவலையாப்பீடம்ங்கிற யானை அழித்த மாதிரி நம்மளுடைய அகங்காரம் மமகாரம் எல்லாத்தையும் அழித்து அவனே அவனோட திருவடியில் நம்மளை சேர்த்துருவாண்டி. அதனால் என்ன பண்ணணும்னு தெரியுமோ, முதல்ல எழுந்து வந்து இந்த பாகவத திரளில் நீ சேர வேணும் அப்படின்னு சொன்னவனவே ஓடி வந்து சேர்ந்துட்டாள் அவன். இப்போ திருவாய்மொழி அனுபவிக்க போகிறோம். எல்லே இளங்கிளியே, திருமொழிக்களம்ன்ற திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்துக்கு சுவாமி நம்மாழ்வார் போகிறார். அங்கே போனவுடனே அங்கே இருக்கிற அந்த திவ்ய தேசத்தில் கோவில் கொண்டு இருக்கிற எம்பெருமானை பார்த்துட்டா உடனே நாயிக்கா பாவம் வந்துவிட்டான். ராங்குச நாய்க்கு ஆகி ஒவ்வொருத்தையாக தூது விடுறாராம். நாரை வண்டு முகில் குறுகு அன்னம் ஒன்று பாக்கி இல்லை. 9ஆம் திருவாய்மொழி 7ஆம் பதிகத்தில் ஒன்று விடாமல் எல்லாரையும் தூது விட்டுட்டு, நான் ஒத்தி உயிரை வச்சுட்டு இருக்கேன்,
அந்த திருமூழி களத்தானுக்கே அற்று தீர்ந்தேன் போய் சொல்லுங்கன்னு ஒவ்வொருத்தரா தூது அனுப்புகிறாராம். இந்த மாதிரி 10 பாசுரம் ஆயிடுத்து. 11வது பாசுரம் பலஸ்ருதி. இந்த பதிகத்தை சேவிக்கிறவாளுக்கு என்ன பலன்னு சாதாரணமாக சாதிப்பார் நம்மாழ்வார். எல்லா பதிகத்துலேயும் உண்டுது. அதில் என்ன சாதிக்கிறார்னா, தன்னையே தான் ஒரு இளங்கிளியாக பாவிக்கிறார். ஒழிவின்றி திரிமூலிக்கத்துறையும் ஒன் சுடரை ஒழிவில்லா அணிமழலை கிளி மொழியால் அலற்றிய சொல் வழிவில்லா வன்குருகூர் சடகோபன் வாய்ந்துரைத்த அழிவில்லா 1010 நோயருக்குமே. ஒழிவின்றி திருமூழிக்களத்து உரையும் ஒன் சுடரை ஒழிவில்லா அணிமழலை கிளிமொழியால் அலற்றிய சொல். நாயிகா பாவத்தில் பராங்குச நாயகியா இந்த நம்மாழ்வாரான அடியேன் பாடினேனே, கிளி பேச்சு பேசுகிற மாதிரி பேசினேனே, கிளி மொழியால் அலற்றிய சொல். இதெல்லாம் யார் நன்னா அனுசந்தானம் பண்ணுறாளோ அவளுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமோ? அழிவில்லா 1010 நோயருக்குமே அப்படின்னாரு. என்ன நோயா? பகவத் அனுபவத்தை இழந்திருக்கிறதா நோயா? அந்த நோயை இல்லாமல் பார்த்துக்கும் இந்த பதியன்ட்டார். அதனால் இந்த பதிகத்தில் தன்னை ஒரு கிளியா இளங்கிளியா பாவிச்சு அணிமழலை கிளிமொழியால் அப்படின்னு சொல்கிறார். இளங்கிளியே. அடுத்த பதம் உறங்குதியோ அப்படின்னு நாச்சியார் சாய்க்கிறா இல்லையா? இன்னம் உறங்குதியோ. பாகவதாலாம் இவ்வளோ பேர் வெளியில் நிற்கிறா, நீ அவள் கூட்டத்தில் சேராமல் இப்படி தூங்கலாமாடிமா, இல்லை தூங்குற மாதிரி படுத்துட்டு இருக்கலாமாடிமா, நீயே சொல்லு அப்படின்னு ஆண்டாள் தோழிகளும் கேட்குறா இல்லையா? இதுக்கு ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாராம்? 3ஆம் 10 7ஆம் திருவாய்மொழியில் சொல்கிறார். எப்படி இருக்கணும் தெரியுமோ? எம்பெருமான சேவிக்கிறவள்லாம் யாராரோ அவள்லாம் நம்மளுடைய நாதர்கள். அவள்லாம் நம்மளை எப்பயுமே ஆணையிட வேண்டிய ராஜாக்கள். அவள்லாம் எப்பொழுதும் நம்மளுக்கு நாதர்கள், பெருமக்கள், குல முன்னோர்கள் எல்லாருமே அவாதான்ட்டார். நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடைதோறும் எம்மையாலும் பரமரே இன்னம் உறங்குதியோ. தோளும் நான்குடை தூமணி வண்ணன் எம்மான் தன்னை தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டீர் நாளும் பிறப்பிடைதோறும் எம்மை ஆளுடை நாதரே திருநாரணன் தொண்டர் கண்டீர் இடையார் பிறப்பிடைதோறும் எமக்கு எம் பெருமக்களே. இப்படிப்பட்டவாள்லாம் காத்துட்டு இருக்கா. அதனால என்ன பண்ணுமா நீ? இன்னும் உறங்குதியோ. தூங்காமல் வந்து எழுப்பணும், எழுந்துட்டு எல்லாரோடையும் கலக்கணும். அடுத்த பதம் போந்தார் போந்து எண்ணிக்கொள். போந்தார் போந்து எண்ணிக்கொள். இந்த பாகவத சமிருத்தி அடியார் புழத்தை கண்ணால் பார்க்குறதும் அழகு, எல்லாரோடையும் சேர்ந்து வாங்கோ கூடி இருந்து நம்ம குளிர்வோம் அப்படின்னு சொல்கிறதும் அழகடிமா அப்படின்னு அதுக்கும் பாசுர வரியிலேயே சொல்கிறார். கண்டோம் 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 கண்ணுக்கு இனியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர். வாங்கோ எல்லாரும் பாவைக்களத்துக்கு போவோம் அப்படின்னு நீயே வந்து கூப்பிட வேண்டாம் அடிமா. கண்டோம் கண்டோம். இந்த மாதிரி ஒரு அடியார் குழாம் அடியாரத்தில் 4,999 பேர் நிற்கிறாடிம்மா வெளியில். இதை விட உனக்கு வேறு அதிர்ஷ்டமான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா? இத்தனை அடியார்களையும் ஒன்றா பார்க்கறதுக்கு பாகவதால் திரளில் வந்து சேர வேண்டாமோ? இதுதானே கண்ணுக்கு இனிய காட்சி. தொண்டீர் எல்லீரும் வாரி நீ என்ன கூப்பிட்டுட்டு பாவை களத்துக்கு போனோம் அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை. குவலையா பீடம், கம்சன், சாணூரம், முஷ்டிகர்கள் எல்லாரையும் அழிச்சதை ஒரே பாசுரத்தில் சாதிச்சிட்டார். 8ஆம் 10 4ஆம் திருவாய்மொழி. திருச்சிற்றாறு அப்படின்னு திருச்செங்கொன்றுன்னு ஒரு திவ்ய தேசம். அதில் திருச்சிற்றாறுன்னு ஒரு நதி இருக்கான். அந்த நதியில் வந்து எம்பெருமான் ஆயர் தலைவனா அப்படியே ரொம்ப எளிமையாக அங்கே வந்து கோயில் கொண்டிருக்கானா. என்னென்ன காரியத்தெல்லாம் பண்ணான்னு தெரியுமோ இவன்? நான் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் பாருங்கன்றார் ஆழ்வார். வார்கடா பருவி ஆனை மாமலையின் மறுப்பினை குவடித்துருட்டி ஊர்கொள் தின் பாகன் உயிர் செகுத்து அரங்கில் மல்லரை கொன்று சூழ் பரன் மேல் போர்க்கடா அரசர் புறக்கிட மாட மீமிசை கஞ்சனை தகர்த்த சீர்கொள் சிற்றாயன் திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாறு எங்கள் செல் சார்பே. என்ன பண்ணானா, குவலையா பீடம்ன்ற யானை அதுவே மலை மாதிரி இருக்கான், குன்று மாதிரி இருக்கான். அதுக்கு அப்படியே மத ஜலம் ஒழுகின்றே இருக்கான். கொட்டுறதுன்னு சொல்லுவா, ஒழுகிறதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா குன்று மாதிரி இருக்கான். அந்த குன்றிலே இருக்கின்ற சிகரம் மாதிரி இருக்கான் அதோட தந்தங்கள். அதை அப்படியே ஒடிச்சானா. ஒடிச்சு என்ன பண்ணானா, எங்கள் கண்ணனை அப்படியே பூமியில் உருட்டி விட்டானா.
யானையே போயாச்சு. யானை பாகன் என்னவோ தான் யானையை காப்பாற்றுற மாதிரி அங்கேயே நின்றுருக்கானா, அவனையும் அழிச்சானா. அடுத்தது நேராக அரங்கத்துக்கு வந்தானா, மல்யுத்த அரங்கத்துக்கு வந்தானா, முஷ்டிக சாணூரர்களையும் ஒழித்தானா. கண்ணன் பலராம அண்ணாவோட சேர்ந்துட்டு அப்புறம் என்ன பண்ணானா, இப்படி திரும்பி பார்க்குறான், என்னடா இவன் சின்ன பையன் அப்படின்னு நினச்சிருந்த அரசர்கள்லாம் இவனோட பராக்கிரமத்தை பார்த்துட்டு முதுகிட்டு ஓடுன்னு ஓடுறாளாம். இதெல்லாம் ஆச்சான். பரனில் ஒருத்தன் உட்காந்துருக்கானா. கண்ணன் கீழே இருந்தால் கூட விட்டுருவானா. அவனுக்கு இந்த உரியில் மேலே தொங்க விடுற வெண்ணெய் தயிர் இதெல்லாம் தான் கரெக்டாக கண்ணு போகுமா. மேலே பார்த்தா பரனில் மாமா உட்காந்துருக்கலாம். மாமா அப்படின்னு ஒரே ஜம்ப் பண்ணானா. அவன் குடுமையை பிடிச்சி இழுத்தானா. கம்சனையும் கீழே தள்ளானா. மாட மீமிசை கஞ்சனை தகர்த்த எல்லா கழித்து முடிச்சு என்ன பண்ணானா, சிற்றாயன் இவன் யார், ஆயர் புள்ள தானே, எடப்பையன் தானே எல்லாரும் சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி எளிமையாக என்ன பண்ணானா, திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாறு எங்கள் செல் சார்ந்து எங்களுக்கு விரஜா நதி எல்லாம் வேண்டாம், எங்கள் கண்ணன் எம்பெருமான் இத்தனை சாகசமும் பண்ணிவிட்டு இந்த திருச்செங்குன்றூரில் வந்து கோயில் கொண்டிருக்கான இந்த சிற்றாரே எங்களுக்கு போகிறோம். திருச்சிற்றாருன்னு பேர் அங்கே இருக்கிற புண்ணிய தீர்த்தத்துக்கு, இந்த தீர்த்தமே போகிறோம் எங்களுக்கு அப்படின்ட்டார் ஆழ்வார். இந்த ஒரு பாசுரத்தில் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை. அடுத்தது மாயனை. மாயன்னா யாராம், ஆச்சரியமான செயல் செய்பவன் மாயன் அப்படின்னு ஒரு அர்த்தம். மாயன்னா ஆச்சரியமான செயல் செய்பவன் தான், ஆனால் ரொம்ப சுலபன், ரொம்ப எளியவன், அடியார்களுக்கு ரொம்ப ரொம்ப எளியவன். இந்த சுலபன் என்ன பண்ணுறான்னு தெரியுமோ, நாம் அவனை அடைய தடையாக இருக்கின்ற அத்தனை விரோதிகளையும் பாபங்களையெல்லாம் போக்கி என்ன பண்ணுறான், நம்ம சென்மாந்தரம் காத்து அடியார்களை கொண்டு போய் தன்மை பெருத்தி தன் தாளினை கீழ் கொள்ளும் அப்பனை. சென்மாந்தரங்காத்து, இவனுக்கு ஏதாவது ஒரு ஜென்மாவில் ஒரு நல்ல புத்தி வருமா, நல்ல எண்ணம் வருமான, ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுத்தி கொடுத்து அடியார் குழாத்தோடு நம்மளை சேர்த்து விட்டு தன்மை பெருத்தி தன் தாளினைக்கு கொள்ளும் அப்பனை மாயனை. மாயனை எப்படிப்பட்டவன் அவன், சுலபன், நம்மளை எப்படியெல்லாம் நம்மளெல்லாம் அவன் திருவடியில் சேர்த்துக்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பானா. மாயனை பெரியவன் தான் இவன், நான் நினச்சி தான் பார்க்குறேன் அப்படின்றார் ஆழ்வார். இவன் பெரியவன் தான், 7 உலகுக்கும் இவன் தான் அப்பன், நாயகன், ஆதிப்பிரான், எல்லாம் சரிதான். ஆனால் நான் அவனை எப்படி நினச்சிட்டு இருக்கேன் தெரியுமோ, வளவேழுலகின் முதலாய வானோர் இறையை அறிவினையே களவேள் வெண்ணை தொடுகுண்ட கல்வா என்பன் பின்னையும் தளவேள் முறுவல் பின்னைக்காய் வல்லானாயர் தலைவனாய் இளவேர் ஏழும் தழுவிய எந்தா என்பம் நினைந்து நைந்தேன். அவன் வளவேழு உலகுக்கு முதலானவனாக இருக்கலாம், ஆனால் நான் எப்படி தெரியுமா கூப்பிடுவேன், அடியன் பாவியாக இருக்கலாம், ஆனால் அவனை சுலபனாக தான் நான் நினைக்கிறேன். அதனால் களவேள் வெண்ணை தொடுகுண்ட கல்வாயன்பன் மாயனை பாடேலோ. இப்படிப்பட்ட மாயனை தான் பாடணும் அப்படின்னு திருவேங்கடத்தான்ட்ட போய் சரணாகதி பண்ணுறதுக்காக போகிறார். அந்த எம்பெருமானை பார்த்துட்டு என்ன சொல்கிறார், பா நீ மலை மேலே 7 மலை மேலே கோயில் கொண்டிருக்கிறாய், நீ அந்த வானவர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்கிறதுலாம் உனக்கு பெருமை இல்லை, நீ மாயன் தானே, எங்களுக்கெல்லாம் சுலபன் தானே, இந்த நீசனேனையும் நீ ஒரு தொண்டனாக ஆக்கி உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு சேர்த்துட்டுருக்கே, இதை விட உனக்கு என்ன பெருமை வேணும். ஈசன் வானவர் கண்மன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு, நீசனே நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதிக்கே மாயனை பாடேலோ. இப்படிப்பட்ட மாயனை தான் பாடணும் அப்படின்னு அந்த திருப்பாவைக்கு அப்படியே விளக்க உரை மாதிரி கொடுக்குறாரு. இந்த நம்மளுடைய பிறவி பிணியையும் மறுக்கிறான், நம்மளுக்கு என்னென்ன அவனை அடையறதுக்கு விரோதிகள்லாம் வருதோ எல்லாத்தையும் போக்குறான். அதனால இப்படிப்பட்ட மாயனை தவிர வேற யாருக்காவது அடியேன் ஆளா வேணோ, வார்த்தை அறிபவர் மாயவர் காலன்றி ஆவரோ, போர்த்த பிறப்போடு நோயோடு இப்பிறப்பை பேர்த்து பெருந்துன்பம் வேறற நீக்கி தன் தாளினை கீழ் சேர்த்தி அவன் செய்யும் சேமத்தை எண்ணி தெளிவுற்றே, வார்த்தை அறிபவர் மாயவர் காலன்றி ஆவரோ. அதனால நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன்றார் ஆழ்வார். என்ன பண்ண போகிறேன் தெரியுமோ, இந்த மாயப்பிரான் இருக்கானே அவனை மட்டும் ஒரு அமுதமாக நினச்சி பருகி 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 என்னுடைய பிறவி நோயை தீர்க்கப் போகிறேன். ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்க சோதியை தூயாமுதை பருகி பருகி என் மாயப்பிறவி மயர் வருத்தேனே மாயனை பாடலோ. இப்படி மாயன்ற சப்தத்தை ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் ஆழ்வார்.
நாளைக்கு திருப்பாவை 16வது பாசுரத்தையும் திருவாய்மொழி பாசுரங்களோட சேர்த்து அனுபவிப்போம். ஆடிப்புற நன்னாளில் பெரியாழ்வார் மகளாக தோன்றிய திருமகளே ஆண்டாளுக்கு மங்களம் மறைகள் நான்கையும் அருளிய என் தெய்வமே ஷடகோபருக்கு மங்களம். நமஸ்காரம்.